காரசாரமாக ஒரு நண்டு மசாலா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் முறிஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நான் இன்னைக்கு கிரேவி டைப்பில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நண்டு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சு வர்ற டைமில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 3/4 கிலோ அளவுக்கு நண்டை சேர்த்துக்கோங்க. மசாலா நண்டு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2.5 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 5-6 பத்து தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நண்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தாராளமாக தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான காரசாரமான நண்டு மசாலா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க.